இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது சில விஷயங்களை நாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக தவிர்க்க வேண்டும். நீங்கள் இடி மின்னல் இடிக்கும் பொழுது வீட்டில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்திருப்பீர்கள். வீட்டில் பாதுகாப்பு தான். இடி இடிக்கும் பொழுது வீட்டிலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. இடியுடன் மழை பொழியும் போது குளிக்க கூடாது. சில நேரங்களில் அந்த சமயம் மின்கசிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் குளிப்பதை தவிர்க்க வேண்டும். பிளம்பிங் மூலம் கூட மின்னல் பயணிக்கும் என CTC அமைப்பு சொல்கிறது. ஒருவேளை தண்ணீர் குழாயில் மின்னல் தாக்கினால் அதன் வழியே மின்சாரம் நகர்ந்து தாக்குதலை ஏற்படுத்தும். மின்னல் தாக்கி உயிரிழப்பது அரிதான விஷயம் என்றாலும் ஒவ்வொரு மழை காலமும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இடியுடன் கூடிய மழையின் போது AC, TV, ஃப்ரிட்ஜ் ஆகியவற்றின் சுவிட்சை அணைத்துவிட்டு அதிலிருந்து பிளக்கை எடுத்து விடுங்கள். இல்லையெனில் இவை அனைத்தும் சேதமடைய வாய்ப்பு அதிகம் உள்ளன. பிறகு மீண்டும் சரி செய்வது கடினம். அது மட்டுமின்றி மின்னல் புயலின் போது வைஃபை ஆன் செய்யப்பட்டிருந்தாலும் அது சேதமடையலாம். மேலும் மொபைல் போன் சார்ஜில் இருந்தால் அதை உடனே ஆஃப் செய்து விடுங்கள். இல்லையெனில் மின்னல் தாக்கி போன் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. வெளியிடங்களில் இருக்கும் போது இடி இடிக்கும் சத்தம் கேட்டால் மின்னல் வெட்டுவது தெரிந்தால் உடனே வீட்டிற்குள் செல்ல வேண்டும். வீட்டை விட்டு வெளியே வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வீட்டின் கதவு ஜன்னல்களையும் உடனடியாக மூட வேண்டும். குழந்தைகள் இருந்தால் விளையாடுவதற்கோ வேறு காரணங்களுக்காகவோ வெளியே அனுமதிக்க கூடாது. ஆடு, மாடுகள் போன்ற கால்நடைகளை வளர்ப்பவர்கள் அவற்றை பாதுகாப்பான இடத்திற்குள் அடைக்க வேண்டும். இடி மின்னல் ஏற்படும் போது மெட்டல் கூரைக்கு கீழ் இருக்கக்கூடாது. இடி மின்னல்கள் மரங்களில் நேரடியாக தாக்கி தீப்பிடிக்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே மரத்தடியில் நிற்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இருசக்கர வாகனங்களில் சென்று கொண்டிருக்கும் போது இடி இடிக்க தொடங்கிவிட்டால் உடனடியாக அருகில் உள்ள ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். இடி இடிப்பது நின்று சிறிது நேரம் கழித்தே புறப்படலாம். மழை பெய்யும் பொழுது மழை மட்டும் பெய்தால் நீங்கள் வெளியில் செல்லலாம். மழையுடன் இடி மின்னல் வரும் பொழுது எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பது அவசியம். இடி மின்னல் வரும் பொழுது வீட்டில் லைட்டுகளை தவிர வேறு எதையும் உபயோகிக்க வேண்டாம். AC பயன்படுத்துபவர்கள் முடிந்த அளவு இடி மின்னல் வரும் பொழுது அதை அணைத்து வைப்பது நல்லது. மழைக்காலம் என்பதால் நீங்கள்தான் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் உங்கள் குழந்தைகளுக்கும் இவற்றை எடுத்து கூற வேண்டும்.